12th செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் எ 2D அரே எக்ஸ் ஆஃப் சைஸ் 3,4 வித் ரேண்டம் எலமெண்ட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to 10. டூ த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் ஆன் த 2D அரே எக்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன், அதாவது நம்ம ஒரு 2D அரே க்ரியேட் பண்ணுறோம். அதோடைய சைஸ் வந்து 3x4, அதாவது 3x4 மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாலோயிங் ஆப்ரேஷனை நம்ம அந்த அரேயில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன ரேஞ்சில் இருக்கணும்னா 0லேருந்து 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூலியன் அரே அவுட்புட் கண்டிஷன் x<6க்கு வந்து அவுட்புட் கண்டிஷன் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ட்ரூ எவ்வளோ இருக்குது அதை வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 3,4 சைஸில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைன் நாம் ஒரு ரேண்டமாக ஒரு 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்புறம் அதில் ஃபஸ்ட்டு வந்து x<6 இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். x<6ன்னு கொடுத்தா எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் 6க்கு கீழே இருக்கோ அந்த எலமெண்ட்டோடைய பிளேஸில் மட்டும் ட்ரூன்னு வரும், ரிமைனிங் பிளேஸ்லாம் ஃபால்ஸ்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரூன்னு வந்திருக்குல்ல அது மட்டும் எவ்வளோ டைம்ஸ் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி சொல்கிறோம். இதுதான் வந்து இது நம்ம இங்கே பண்ண போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பையை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஆஸ் என்பி அண்ட் பாண்டாஸை பிடியாக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேண்டமாக நம்ம நம்பரை வந்து இது பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேண்டம் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆர்என்ஜி ஈக்குவல் டு என்பி டாட் ரேண்டம் டாட் ரேண்டம் ஸ்டேட் ஆஃப், அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ரேண்டம் ஸ்டேட் ஆஃப் க்ரியேட் பண்ணோம்ல அதை வச்சு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 10 இண்டிஜர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். ஆர்என்ஜி டாட் ரேண்டின்ட் ஆஃப், நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் 0லேருந்து 10க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 10ன்னு கொடுத்துட்டு அதோடைய சைஸ் என்ன 3,4. ஸோ சைஸ் ஈக்குவல் டு 3,4. இதெல்லாமே கொஸ்டின்லேயே வந்து எவ்வளோ ரேஞ்சு என்ன சைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் எக்ஸுங்கிறப்போ அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, நமக்கு 3,4 3 row 4 காலம் 3x4 மேட்ரிக்ஸ் ஒன்று பிரிண்ட் ஆயிருக்கா. இது வந்து எல்லாமே ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற நம்பர்ஸ், நாமளே ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். அப்புறம் x<5 கொஸ்டினில் 6ன்னு கொடுத்துருப்பாங்க, இவங்க 5 எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நாமளே x<5ன்னு போட்டோம்னா, ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா அந்த அரேயில் எங்கெங்கெல்லாம் அந்த கண்டிஷனுக்கு ட்ரூவாக இருக்கோ அங்கெல்லாம் ட்ரூன்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும். என்பி டாட் கவுண்ட் ஆஃப் நான் ஜீரோ ஆஃப், அதாவது நான் ஜீரோ அப்படின்னா ட்ரூவாக எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அங்கே அதெல்லாம் எனக்கு கவுண்ட் பண்ணித்தான். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரூ வருது அதை கவுண்ட் பண்ணி தர அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்பி டாட் கவுண்ட் அண்டர்ஸ்கோர் நான் ஜீரோ. ஏன்னா ஜீரோவாக இருந்தால் ஃபால்ஸ், நான் ஜீரோவாக இருந்தால் அது ட்ரூ, அந்த மாதிரி. ஸோ நான் ஜீரோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணு. லைக் அப்படி கவுண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மொத்தம் இங்கே எவ்வளோ ட்ரூ இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் 3 ட்ரூ, செகண்ட் ரோவில் 1, லாஸ்ட் ரோவில் 2, ஸோ டோட்டலாக 6. ஸோ கவுண்ட் வந்து 6. இதான் வந்து 12th கொஸ்டின். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேன்சி இண்டெக்ஸிங். 13th ஒன் வந்து ஃபேன்சி இண்டெக்ஸிங். நம்ம ஆல்ரெடி மார்னிங் பார்த்தது தான். அது மாடிஃபை வேல்யூஸ் வித் ஃபேன்சி இண்டெக்ஸிங்கோட இவங்களும் என் பண்ணிட்டாங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் என் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபோர்டீன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமே அந்த டேபிள் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபாலோவிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். என்னென்ன மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சீரியஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒன்று, அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணி, அடுத்தது ஃப்ரம் டிக்ஷனரி ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அப்புறம் ஃப்ரம் 2 dimensional numpy அரே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் எ சிங்கிள் சீரியஸ் ஆப்ஜெக்ட், அதாவது டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். அண்ட் எ சிங்கிள் காலம் டேட்டா ஃப்ரேம் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் எ சிங்கிள் சீரியஸ். ஒரு சிங்கிள் காலம் டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம வந்து சிங்கிள் சீரியஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் டேட்டா ஃப்ரேம். ஒரு சிங்கிள் சீரியஸ் ஆப்ஜெக்ட் ஒரு சிங்கிள் காலமை வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து இது பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் சீரியஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் அண்டர்ஸ்கோர் டிக்ஷனில் நம்ம வந்து டிக்ஷனரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். கீ வேல்யூ பேர் சொல்லுவோம்ல, அந்த கொட்டேஷன், அதாவது இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது கீ, இந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 சிட்டி, அதோடைய ஒரு பின்கோடு சம்திங் அந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். பாப்புலேஷன் ஈக்குவல் டு பிடி டாட் சீரியஸ் ஆஃப், அதாவது இந்த பாப்புலேஷன் ஈக்குவல் டு இந்த டிக்ஷனரியை ஒரு சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு பிடி டாட் சீரியஸ் ஆஃப், சீரியஸாக கன்வெர்ட் பண்ணுறதாட்டி சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டிக்ஷனரியை இங்கே இந்த பாப்புலேஷன் டிக்டை வந்து இந்த சீரியஸ் ஆஃப்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ பாப்புலேஷனுங்கிறது நமக்கு வந்துடுது. இதை நம்ம வந்து ஃபர்தராக டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப், அதாவது பிடி பாப்புலேஷன் டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அந்த டிக்ஷனரியை சீரியஸாக பண்ணுறோம். சீரியஸாக வந்து நம்ம கொஸ்டின் என்ன, சிங்கிள் சீரியஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபர்தராக நம்ம டேட்டா ஃப்ரேமாக பண்ணுறதுக்கு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் எதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், பாப்புலேஷன் கமா அதுக்கு வந்து ஒரு காலம் நேம் வந்து கொடுக்கணும்ல. ஸோ காலம் நேம் கொடுக்கறதுக்காக காலம்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே காலமுக்கு வந்து நம்ம பாப்புலேஷன் நேம் கொடுக்குறோம். ஸோ பாப்புலேஷன். அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ்லேருந்து நம்ம வந்து இதை ஃபைன் பண்ணணும். எதுனா டேட்டா ஃப்ரேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸும் நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்சிவோடைய சின்டாக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுனா நமக்கு ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது ஃபாலோடு பை ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்ம கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் ஆஃப் அந்த ஃபார் லூப் அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா a is to I, b is to 2 into I. p data equal to அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு டிக்ஷனரி. இப்போ வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி இருக்கா, ஸோ இதை தான் நான் வந்து ஃப்ரம் ஏ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த டிக்ஷனரி வந்து 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1க்கு 2க்கு அண்ட் 3. அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம்னா 0 1 2ன்னு சொல்லுவோம். அந்த அந்த 3 டைமுக்குமே வந்து நமக்கு வந்து அந்த கண்டிஷன் படி எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அதை வந்து நம்ம அந்த டேட்டாக்குள்ளே தான் இது வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்து 0 1 2 இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 1 2. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 0 1 2, ஏன்னா ஏ வந்து ஐயோடைய வேல்யூ வந்து அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே வந்து பிக்கு வரப்போ நமக்கு 2 into ஐன்னு வரும். ஸோ 2 into ஐ வரப்போ எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து 2 into ஐ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரப்போ ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 4. ஈவன் if some keys in the are missing, pandas will fill them with இப்போ வந்து ஏதாச்சும் கீ மிஸ் ஆனாலும் அது NaN வேல்யூ யூஸ் பண்ணி அது வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படி இல்லை, அதில் ஏ பி, அதாவது ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, ஆனால் சி வந்து கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா பி வந்து கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல. ஆனால் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ அந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து அந்த பிளேசஸில் மட்டும் NaN வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா ஃப்ரம் எ டிக்ஷனரி ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆஸ் வி சா பிஃபோர், டேட்டா ஃப்ரேம் வந்து டிக்ஷனரி ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம நம்பர் ஆஃப் டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரம் எ டிக்ஷனரி ஆஃப் சீரியஸ் as well as likewise நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் எ டிக்ஷனரி ஆஃப் சீரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாப்புலேஷன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் டேட்டா ஃப்ரேம். அதே மாதிரி ஏரியான்னு ஒன்று வந்து
நம்ம ஏரியாங்கிற ஒரு டேட்டா இது வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். மேலே வந்து இங்கே பாப்புலேஷனுக்கு பண்ணோம்ல, லைக்வைஸ் இதே மாதிரி இங்கே ஏரியா அண்டர்ஸ்கோர் டிக்டன்ட் போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் வேறு நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது ஏரியாவை வந்து தனியாக பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். pd.data frame ஈக்குவல் ஆஃப் ஏரியா காலம்ஸ் ஈக்குவல் டு ஏரியாஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம 2 டேட்டா ஃப்ரேமையும் merge பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி merge பண்ணுறது தான் pd.data frame ஈக்குவல் டு பாப்புலேஷன் இஸ் வந்து பாப்புலேஷனே கொடுத்துருவோம். ஏரியாவில் வந்து ஏரியா, அதை ஏரியாங்கிறது வந்து பாப்புலேஷன் க்ரியேட் பண்ண மாதிரியே ஏரியாவுக்கும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சேம் அதே தான். அங்கே என்ன ஆகும், பாப்புலேஷனுங்கிற இருக்கிற இடத்துல ஏரியாங்க வரும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் மட்டும் மாறும். இந்த சின்டாக்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, பட் நாம் எழுதணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் a 2-dimensional numpy array, அதாவது 2-dimensional numpy array யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. given a 2-dimensional array of data, we can create a data frame with any specified column and index name. நம்ம வந்து ஒரு 2-dimensional array கொடுத்தாங்கன்னா என்ன காலம் அண்டு காலம் நேம் அண்ட் இண்டெக்ஸ் நேம் வேணால் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து காலம் நேமும் கொடுக்கல, இண்டெக்ஸ் நேமும் கொடுக்கலன்னா அதுவே லைக் இங்கே வந்து காலம்ஸ் ஈக்குவல் டு 4, பார்னு கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது கொடுக்கல அப்படின்னா அதுவே வந்து 0, 1, 2, 3 அசைன் பண்ணிக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும் 2-dimensional numpy array வந்து 2D array எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும்ல. லைக் np ஈக்குவல் டு நம்ம ரேண்டமாக தான் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ np.random.randoff 3, 2 நம்ம ரேண்டமாக வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரேண்டமாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 2-dimensional arrayக்கு 2-dimensional arrayனா 3, 2, 4, 5 அந்த மாதிரி 2 இது இருக்கணும். அதனால் np.random.randoff 3, 2 இதை வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ளே போடுறோம். pd.data frame of np.random.randoff 3, 2, காலமோடைய நேமுக்கு வந்து காலம்ஸ் ஈக்குவல் டு 4. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலமோடைய நேம் 4, செகண்ட் காலமோடைய நேம் பார். அதே வந்து இண்டெக்ஸ்க்கு வந்து ஏபிசி. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன, ஏ, செகண்ட் இண்டெக்ஸ் பி, தேர்ட் இண்டெக்ஸ் சி. ஓகேவா? இதான் வந்து 14th கொஸ்டின். 15th கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துருக்க இங்கே ஒரு அவுட்புட் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு டேட்டா ஃப்ரேம். இது ஒரு டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோட் எழுதணும். இது வந்து ரொம்பவுமே சிம்பிள். என்னென்னா அது எப்படி கோட் ரைட் பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டா ஃப்ரேம் இதை கொடுத்துருக்க டேட்டா ஃப்ரேம் ஃபஸ்ட்டு df ஈக்குவல் டு pd.data frame of. டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுனாவே அதோடைய சின்டாக்ஸ் டேட்டா ஃப்ரேம் ஆஃப். ஸோ அதில் வந்து காமனாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, இது வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. நம்ம வந்து இன்டீஜர்லேயே 1, 3, 2னே கொடுத்தா போதும். ஸோ 1, 3, 2, ட்ரூ, ரெட். இது வந்து ஃபஸ்ட்டு ரோவா, ஃபஸ்ட்டு ரோவில் இது வந்துருச்சு. அடுத்தது வந்து அதே மாதிரி செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோவில் பார்த்தா 2, 3, 5 அண்ட் ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்த்தா செகண்ட் ரோவில் 2, 3, 5 ஃபால்ஸ் நன்னு இருக்கா. ஸோ நன்னு இருக்கிறங்காட்டி அதை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி இப்போ இல்லைன்னா நம்ம நன்னு இருக்கிற இடத்துல நன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா np.nan கொடுத்துக்கலாம். np.nan. ஸோ 4, 6 ட்ரூ. அதுக்கப்புறம் np.nan, ஏன்னா இங்கே எல்லாமே வந்து nan. ஸோ np.nan, அதுக்கப்புறம் ட்ரூ. அதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ. ஒவ்வொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் ஒவ்வொரு ரோலையும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டோம். அப்புறம் டிஎஃப்ஐ வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் க்ரியேட்டிங் மெத்தட். இதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் ஏ பூலியன் மாஸ்க் இண்டிகேட்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு பூலியன் மாஸ்க்னால் 0, 1, ட்ரூ, ஃபால்ஸ். அதை வந்து எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, df டாட் இதோ இந்த சின்டாக்ஸ் df டாட் இஸ் நல் ஆஃப் அப்படிங்கிற நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ், லைக் எங்கெங்கெல்லாம்
நேனுங்கிற வேல்யூ நன்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரூனும் இஸ் நல் ஆஃப்னா இஸ் நல் ஆஃப் அங்கே நல் இருக்கா, ஸோ நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரூன்னு வரும், எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் ஃபால்ஸ்னு வரும். அடுத்தது வந்து ட்ராப் ஆல் ரோஸ் இன் விச் நல் வேல்யூஸ் இஸ் ப்ரெசன்ட். எந்தெந்த ரோஸ்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீ ட்ராப் பண்ணிடு. எந்தெந்த ரோஸ், ஸோ ரோஸ் அப்படிங்காட்டி நம்ம ட்ராப் நல், ட்ராப் எதை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம், நல் வேல்யூஸ் வந்து ட்ராப் பண்ணுறோம். அதனால் ட்ராப் NA ஆஃப் DF டாட் ட்ராப் NA ஆஃப். அப்படி ட்ராப் பண்ணுறப்போ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும்தான் நமக்கு வந்து நல் வேல்யூஸ் இல்லை, மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் எல்லா ரோவும் ட்ராப் ஆகிடும், ஃபஸ்ட் ரோ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ராப் நல் வேல்யூஸ் ஆல் த காலம்ஸ் இன் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி நல் வேல்யூஸ். அதாவது எந்தெந்த காலம்லையெல்லாம் வந்து நல் வேல்யூஸ் மட்டும் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். ஒன்லி நல் வேல்யூஸ், அதாவது அந்த காலம் ஃபுல்லாமே நல் வேல்யூஸாக இருக்கணும். ஸோ ட்ராப் nan ஆஃப் ட்ராப் NA ஆஃப் ஆக்சஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சஸ் ஈக்குவல் டு 0னா ரோஸ், ஆக்சஸ் ஈக்குவல் டு 1னா வந்து காலமை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ காலம் கமா ஹவ் ஈக்குவல் டு ஆல். ஹவ் ஈக்குவல் டு ஆல் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பிகாஸ் அந்த காலமில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து நல்லா இருந்தால் ட்ரா பண்ணணும். அதனால் ஹவ் ஈக்குவல் டு ஆல். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா எந்த காலம்லேயுமே வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து நல்லா இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வேல்யூனாச்சு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எதுவுமே ட்ராப் ஆகாது, அப்படியே வந்து நமக்கு வந்து ரிட்டன் ஆகும். அடுத்தது ஃபில் த நல் வேல்யூஸ் யூஸிங் த ஃபார்வர்ட் ஃபில் பை காலம் வைஸ். காலம் வைஸ் வந்து ஃபார்வர்ட் ஃபில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ஃபில்லோட கண்டிஷன் வந்து சின்டாக்ஸ் வந்து ஃபில். அப்போ வந்து DF டாட் ஃபில் nan ஆஃப் ஃபில் பண்ணுறோம், nan வேல்யூஸை ஃபில் பண்ணுறோம். அதனால் ஃபில் nan ஆஃப் மெத்தட் என்ன மெத்தட், ஃபார்வர்ட் ஃபில். ஃபார்வர்ட் ஃபில் எந்த அது வந்து ஆக்சஸ் ஈக்குவல் டு 1, அவங்க காலம் வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 காலம் வைஸ் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் nan வேல்யூஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் ஃபில் மெத்தட் படி அது வந்து ஃபில் ஆகிருக்கும். லைக் இப்போ ஃபஸ்ட்டு 0th காலம், ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால் அந்த nan வேல்யூ அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு காலமில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் nan வேல்யூஸ் இங்கே வந்து லாஸ்ட்டில் மட்டும் nan வேல்யூஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது nan வேல்யூவாக இருக்குங்காட்டி விட்டுருது. செகண்ட்லேயும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் வந்து nan வேல்யூவாக, இதுக்கு முன்னாடியும் வந்து nan வேல்யூ தான் இருக்குது, அதனால் நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. பட் இங்கே தேர்ட் ரோவில் nan வேல்யூ இல்லை, ஃபோர்த்தில் வந்து 2 nan வேல்யூ இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஃபால்ஸு ட்ரூ. ஸோ அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, ஃபால்ஸு ட்ரூ.